அது மட்டுமல்லாம நமது ஆலயத்துல தரிசனம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் பித்ரு சாபங்கள் நீங்கி அவ ஜாதகத்துல 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். எங்க ஊர்லயும் ஒரு பைரவர் தான் இருப்பார். இங்க மட்டும்தான் 8 பேரு 5 உருவம் பைரவர். இந்த பைரவரை தரிசனம் பண்ணணும், பித்ரு சாபங்கள்லாம் நீங்கும். ஆலயத்துக்குள்ளார செல்லும் பொழுது பைரவரோட தரிசனம், இந்த பைரவர் தரிசனம் செய்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்க அருள் பாலிக்கக்கூடிய 5 பைரவரையும் நம்ம தரிசனம் பண்ணலாம். சிவன் அபிஷேக பிரியர்னு அந்த குளம் வெட்டுறார். அந்த குளத்திலேருந்து வந்தது மங்களாம்பிகை. அந்த அம்பாலையும் இங்கேயே வச்சு பிரதிஷ்டை பண்றார். அந்த அம்பாளுக்கு நெற்றிக்கண் இருக்கும். திருவிளையாடல் எப்படி சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் இருக்குமோ அதே மாதிரி சந்தனம் போட்டு வச்சிருக்க இடத்துல நெற்றிக்கண் இருக்கும். மேலும் பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார தலமா இந்த ஆலயம் காணப்படுது. தசரதனுக்கு பித்ரு தோஷத்தால் புத்திர பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுவார். அந்த புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டியும் பித்ரு தோஷம் நிவர்த்தி அடைய வேண்டியும் தசரதர் இந்த தலத்துக்கு இங்கு அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்து இந்த தலத்தை